டாஸ்மாக் பணம் ரூபாய் 1000 கோடி யாருக்கு போனது? இடி கொடுத்த லிஸ்ட் களத்தில் இறங்குமா சிபிஐ? அன்புமணி கேள்வி. டாஸ்மாக் நிறுவனத்தில் ரூபாய் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். 40% மது விற்பனை கணக்கில் காட்டப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள 5 தனியார் மது ஆலைகளில் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி 3 நாட்களுக்கு அமலாக்கத்துறை சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் அவற்றின் விவரங்கள் குறித்த செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் அவற்றில் குறைந்தது ரூபாய் 1000 கோடிக்கு ஊழல் நடந்திருப்பது தெரியவந்துள்ளதாகவும் இது டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழல் பெருங்கடலின் ஒரு துளிதான் என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியதாக செய்திகள் வெளியிடப்பட்டது. இது தவிர தமிழகத்தின் மது விற்பனையில் 40% கணக்கில் காட்டப்படாமல் விற்பனை செய்யப்படுவதற்கான ஆவணங்களும் கிடைத்திருப்பதாகவும் தகவல்கள் கூறப்படுகிறது. ஊழல் பணம் ரூபாய் 1000 கோடியில் சிறு பகுதி மட்டும்தான் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு சென்றிருப்பதாகவும் மீதமுள்ள பணம் யாருக்கு சென்றது என்பது குறித்து விசாரித்து வருவதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில்தான் டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கும் மேலாக மது பாட்டில்களுக்கு ரூபாய் 10 முதல் ரூபாய் 50 வரை கூடுதல் விலை வைத்து விற்பனை செய்யப்படுகிறது. இந்த வகையில் மட்டும் தினமும் ரூபாய் 10 கோடி வீதம் ஆண்டுக்கு ரூபாய் 3650 கோடி வரை ஊழல் நடந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தவிர மது ஆலைகளில் இருந்து கொள்முதல் செய்யப்படும் மது வகைகளுக்கு பெட்டிக்கு ரூபாய் 50 வீதம் கையூட்டாக பெறப்படுவதாகவும் இந்த வகையில் மட்டும் ஆண்டுக்கு ரூபாய் 500 கோடி வரை ஆட்சியாளர்களுக்கு கிடைப்பதாகவும் குற்றச்சாட்டு உண்டு. இது குறித்து விசாரிக்க கடந்த காலங்களில் பாமக பலமுறை வலியுறுத்தியிருக்கிறது. இவை அனைத்துக்கும் மேலான குற்றச்சாட்டுக்கு என்னவென்றால் தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படும் மது வகைகளில் 50 விழுக்காட்டுக்கு கலால் வரியும் விற்பனை வரியும் செலுத்தப்படுவதில்லை என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த குற்றச்சாட்டை நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் உறுதி செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அதிகாரப்பூர்வமாக 4829 மதுக்கடைகள் உள்ளன. ஆனால் 20,000க்கும் கூடுதலான சந்து கடைகள் செயல்பட்டும் வருகின்றன. அங்குதான் வரி செலுத்தப்படாத மது பாட்டில்கள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது. சந்து கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி பாமக பலமுறை வலியுறுத்தியும் கூட அவற்றின் மீது அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பாக தமிழக அரசினுடைய கையூட்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் பதிவு செய்துள்ள மூலம் வழக்கின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆனால் அந்த மூல வழக்கில் தமிழக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதே நிலை நீடித்தால் டாஸ்மாக் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த எந்த உண்மையும் வெளிவர வாய்ப்பே இல்லை என்றும் அமலாக்கத்துறை சோதனைகள் தெரிய வந்துள்ள ரூபாய் 1000 கோடி டாஸ்மாக் ஊழலால் பயனடைந்தவர்கள் யார் யார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியதும் அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டியதும் அவசியமாகும். எனவே டாஸ்மாக் ஊழல்கள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு ஆணையிட வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.